1803 வருஷம் திருப்பத்தூர் காட்டுல பதுங்கி இருந்தார்கள் 2 பேர் சிங்கங்கள் போன்ற மருதுபாண்டியர்கள். கூடவே இருந்து குழி பறிச்சான் கூட இருந்த பங்காளி. அவன் 2 பேரும் சாதாரண ஆள் கிடையாதுடா, சிவ பூஜை பண்றவன்டா, திருநீரை பூசுறவன். சிவசிவான்னா உருகிருவான். நீ சண்டை போட்டு அவன்கிட்ட இருந்து வெல்ல முடியாது. ஒன்னே ஒன்னு செய்யி, அவன் கட்டிருக்கான் பாரு காளையார் கோயில் கோபுரம், மதுரை கோபுரம் தெரிந்திட செய்த மருதுபாண்டியரை பாருங்கடின்னு பாட்டு பாடினானே, அந்த மருதுபாண்டியர் கோபுரத்தை நாளை காலை 6 மணிக்கு பீரங்கி வைத்து தகர்த்து விடுவேன் என்று சும்மா சொல்லு, அப்புறம் பாருன்னா. கூட இருந்தே குடியை பறித்தான் தமிழன். பல இப்பொழுதே சொல்ற, நாளை காலை 6 மணி அளவிலே மருதுபாண்டியர்கள் வரவில்லை என்று சொன்னால் காளையார் கோயில் காளீஸ்வரருடைய வானுயரம் கோபுரம் பீரங்கியால் தகர்த்து எறியப்படும் என்று சொன்னார். சினம் கொண்டு எழுந்தார்கள், வீறு கொண்டு எழுந்தார்கள் சிங்கங்கள் மருதுபாண்டிய பெருமக்கள். கேவலம் இந்த உயிருக்காக எங்கள் உயிரை விட மேலான காளையார் கோயில் கோபுரத்தை இடிப்பதா? ஏ பரங்கியனே வெள்ளையனே வா என்று வீறு கொண்டு கையிலே வேல் கொண்டு வாழ் கொண்டு வந்து நின்றார்கள் 2 சகோதரர்களும். எங்க 1803 வருஷம் ஏதாவது உண்டா? ஒரே ஒரு ஆசை உண்டு. நாங்கள் இறந்த பின்னால் என்னுடைய சகோதரனையும் என்னுடைய தலையையும் அறுத்து, எங்கள் தலையை அறுத்து இதே காளீஸ்வர பெருமான் நேர் முன்னால் என்னுடைய கண்களை மூடாமல் கண்களை திறந்து கொண்டு அவனை பார்க்கும்படி சமாதி வை, இதுதான் என்னுடைய கடைசி ஆசை என்று சொன்னானே அந்த மருதுபாண்டியர்கள். ஒரு கோயிலுக்காக, ஒரு சிவாலயத்துக்காக தன் தலையை காணிக்கையாக ஆக்கியவர்கள். இன்னைக்கு சிதம்பரத்தில் மாலிக் கபூர் என்கிற ஒரு இஸ்லாமிய மன்னன் உள்ளே நுழைகிற பொழுது 428 தீட்சிதர்கள் கோபுரத்தை இருந்து கீழே விழுந்து உயிரை விட்டானே, அந்த கோயிலை காப்பாற்றுவதற்கு இன்னைக்கு நம்ம உயிரையா விட போறோம்? கோயிலை குப்பையா இல்ல முடியல, கோயிலை விளக்கேற்ற முடியல. எங்கள் கோயிலை நமக்கு என்னப்பா வம்பு? ஐயோ, நமக்கு வியாபாரம் பண்ணமா, பதவிக்கு போனோமா, பணம் பார்த்தோமா, நிம்மதியா இருந்தோமா, கோயில் நிர்வாகம்லாம் வேண்டாம்பான்னு சொல்லி நழுவி போயிடுறோம். எப்படியா எங்க சமுதாயம் வளரும்? இன்னைக்கு லண்டன்லையும் அமெரிக்காவிலையும் சர்ச்சை கோயிலா மாத்திரம். ஆனா